மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. ஆமா, அந்த கூட்டணியை விட்டுட்டு ஏன் இந்த கூட்டணிக்கு மாறினீங்க? அவங்க விட இவங்க ஒரு சீட்டு கூட கொடுக்குறாங்கல்ல. ஒரு சீட்டுக்காக கொள்கையை விட்டுட்டீங்க. மறந்ததெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க தம்பி. உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களையாவது ஞாபகம் வச்சிருக்கீங்களா? இதைதான் விஜயகாந்த் அவர்கள் இப்போ உயிரோடு இருந்தது அப்படின்னா பிரேமலதா அவர்கள்கிட்ட கேட்டிருப்பாரு. அதாவது ஒரு கூட்டணி முடிவான ஒரு நாள் கூட முடியல. இப்போ நேற்றைக்கு வந்து கூட்டணி அறிவிச்சாங்க அப்படின்னா இன்றைக்கு மதியம் தாண்டதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு முழுக்க தேமுதிகவை இணையவாசிகளே எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கூட்டணி வந்து தேரவே தேராது அப்படிங்கிற இந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு நாள் முடிவில் தெரிஞ்சிச்சுன்னு நம்ம வந்து சொல்லலாம். இன்னைக்கு அதை விலாவரியாக பார்க்க போகிறோம். அது ஒரு இடமா வந்து எப்படி மக்கள் இதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க, தேமுதிக தொண்டர்கள் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து வரிசையாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல திமுக கூட்டணி இணைஞ்சிருக்காங்க இல்லையா, திமுக அணியில் ஒரு அங்கமாக போயிருக்காங்க இல்லையா, அந்த திமுகவினுடைய கழக பேச்சாளர்களாக இருக்கட்டும், இப்போ இன்றைய திமுகவினுடைய அமைச்சர்களாக இருக்கட்டும், இவர்கள்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கணும் இல்லையா. சமீபத்திய இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி தேமுதிக வந்து அங்கேயா இங்கேயா அப்படின்னு கேம் பிளே பண்ணிட்டு இருக்கும்போது அமைச்சர் ராஜகண்ணப்பட்ட ஒரு நிருபர் மைக்கை நீட்டி, சார் தேமுதிக வந்து எந்த பக்கம் போகுதுன்னு நினைக்கிறீங்க, திமுகவில் வருவாங்களான்னு கேட்டதுக்கு நான் வந்து அரசியல் கட்சி பற்றி பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி தேமுதிக அவ்வளவு இலக்காரமா பேசிய சம்பவம் நடந்தது சில தினங்களுக்கு முன்பு. அதெல்லாம் ஒரு கட்சி, பெரிய கட்சியை பத்தி பேசணும். இவராச்சும் பரவாயில்லைங்க, ஏதோ ரொம்ப டீசெண்டா வந்து அதெல்லாம் ஒரு கட்சி இல்லைங்கிற அளவுல பேசிட்டு போயிட்டாரு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு இருக்காரு இல்லையா, நம்ம திமுகவினுடைய கழக பேச்சாளர், இப்போ கூட நீதிமன்றத்தினால 3 ஆண்டு சிறை தண்டனைக்கு வந்து உட்படுத்தப்பட்டு அதற்கப்புறம் அதுல இருந்து அபராதம் மட்டும் கட்டி வெளியே வந்தார் இல்லையா. அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சி காலத்துல 2021க்கு முன்னாடி தேமுதிக பத்தி என்னெல்லாம் பேசியிருக்காருன்றதை காது கொடுத்து கேட்க முடியாது. இருந்தாலும் இதை வந்து நம்ம இப்போ தும்முனாதான் கரெக்டா இருக்கும். நீங்க இதை கேளுங்க. அவன் ஒருத்தி இருக்கா பஜேரி முண்டை, அந்த பிரேமலதா விஜயகாந்தா மகனே, எங்க அண்ணன் தளபதி இந்த நாட்டுல முதலமைச்சர் ஆகட்டா, ஜெயலலிதா சாவ மட்டும் கண்டுபிடிக்க போறதில்ல, விஜயகாந்துக்கு ஏன் வாய் போச்சுன்னு கண்டுபிடிப்போம். மகளை உங்களை தூக்கி உள்ள போட்டு நசுக்கி சாறு பூஞ்சி. இப்படிப்பட்ட ஒரு கட்சி கூட தான் இப்ப பிரேமலதா அவர்கள் கூட்டணி வச்சிருக்காங்க. சரிப்பா, கூட்டணி வச்சுட்டாங்க, இப்ப அதனால பலமா பலம் இல்லையா அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல தேமுதிக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் எடுத்த வாக்கு விழுக்காடு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, அமமுக கூட கூட்டணி வச்சு தனித்து கூட இல்லை, கூட்டணி வச்சு எடுத்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது 0.43, அரை விழுக்காட்டுக்கும் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக வாக்கு வங்கி வச்சிருக்காங்க. இப்படி ஒரு கட்சியினுடைய ஆரம்ப நிலை எப்படின்னு தெரியுமா, 2006ஆம் ஆண்டு தனித்து நின்று 8 விழுக்காடுக்கு மேல ஓட்டு வாங்கின கட்சி தான் தேமுதிக. அந்த கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து 0.4 வந்து சுருங்கி இருக்காங்க இல்லையா. அப்போ 0.4 விழுக்காடு வாங்கிய கட்சிக்கு எத்தனை சீட்டுகள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும். இப்போ இன்றைக்கு விசிகா கூட தனித்து நின்றாங்கன்னா ஒரு விழுக்காடு வாங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர்களை விட வாக்கு வங்கி குறைவான ஒரு கட்சிக்கு எத்தனை சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஸோ தேமுதிக தரப்புல இருந்து அவர்கள் சொல்றதுங்கிறது கிட்டத்தட்ட 12 சீட்டுன்னு சொல்றாங்க, 8 சீட்டுன்னு சொல்றாங்க. ஆனா திமுக தரப்புல நம்ம கேட்டோம் அப்படின்னா 6 சீட்டு தாங்க கொடுப்பாங்க, ஒரு ராஜ்யசபா கொடுப்பாங்கன்ற மாதிரி பேசுறாங்க. அப்ப அதுவே அதிகம்ன்றதான் இப்ப நம்ம சொல்ல வர்றோம் இந்த கட்சியினுடைய வாக்கு வங்கியின் அடிப்படையில் பார்க்கும்போது. அதுல ஒரு விவாத நிகழ்ச்சியில வந்து அரசியல் விமர்சகர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வந்து இதை கோட் பண்ணி சொல்றாரு. என்னன்னா, அண்ணாமலை படத்துல ஒரு காட்சி வரும், 3 கோடி ரூபாய் இடத்த வந்து பாத்தீங்கன்னா 10 கோடிக்கு மேல வந்து ஏலத்துல ஏத்தி விட்டு வாங்கி வச்சிருவாங்க. அது மாதிரிதான் வந்து அதிமுக இன்னைக்கு தேமுதிக கூட கூட்டணி எடுத்துருவோங்கிற மாதிரி ஏலத்தை ஏத்தி விட்டு திமுக கிட்ட அதிக சீட்டுக்கு தள்ளி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது கேட்ட திமுக ஆதரவு பத்திரிகையாளரே சிரிக்கிற அளவுக்கு அந்த அரங்கம் ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். கோட்டி சொல்ற மாதிரி கூடுதல் விலைக்கு தான் இன்னைக்கு வந்து சந்தையில ஆக்ஷன்ல விலை போயிருக்குன்னே வச்சுக்கலாம். ஆனா ஏலத்துல எடுத்தவங்க தான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க. அந்த படத்துல கூட சரபாபு சந்தோஷமா தான் போவாரு, கூட இருக்கிற படிச்சு சொன்ன வேணான்னு பார்ட்னருக்குலாம் இப்ப யாரும் பதில் சொல்றது இல்ல, எனக்கு கௌரவம் தான் முக்கியம். இப்ப ஸ்டாலின் அவர்களை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி கிட்ட கௌரவம் தான் முக்கியம். சரி, இவங்கெல்லாம் சொல்றதை நம்ம விட்டுறலாம். தேமுதிகவினுடைய தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்க இல்லையா, அவர்கள் கடந்த காலங்களில் திமுக பற்றி பேசிய வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பண்ணி சமூக வலைதளங்கள் உலா வருமா இல்லையா. அப்படி அவர் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சியில் வந்து கஞ்சா போதை வந்து கூரையை பிச்சுக்கிட்டு போகுது, மாற்றத்திற்காக நீங்க எங்களுக்கு வாக்களிங்கன்னு கேட்டாங்க கடந்த தேர்தலில். கஞ்சா போதை டாஸ்மாக் செயின் புடுங்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. இது அத்தனையும் ஒழித்து, என் சகோதரிகளே, உங்க வீட்டு பெண்ணா நான் சொல்றேன், உங்கள் கஷ்டத்தை தீர்க்க ஒரு பெண் கஷ்டம் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் என்பதை சொல்றேன். அது மட்டுமா, இந்தியாவையே தலைகுனிய வச்ச கட்சினா திமுக தான் சொல்லியிருக்காங்க.
இந்தியாவில் உலக அளவில் தலகுனிவு செஞ்ச ஒரே கட்சி திமுக. நல்லா புரிஞ்சுக்கணும். பிரேமலதா விஜயகாந்த் கூட விட்டுறலாம். விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்தவரை திமுகவை எப்படி பார்த்தாரு, கலைஞர் கருணாநிதி எப்படி பார்த்தாரு அப்படிங்கிறது வரலாறு. அதையும் இன்னைக்கு வந்து இணையவாசிகள் வந்து எடுத்து போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறித்து விஜயகாந்த் அவர்கள் பேசினதை கேட்டதுக்கு பின்னாடியும் தேமுதிக தொண்டர்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்பார்களா அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணீங்க. கலைஞர் செஞ்சுட்டார், கலைஞர் சொல்லிட்டார். கலைஞர் என்ன பண்ணிட்டாரு? கலைஞர்கள் நான் மரியாதை கொடுத்தான் கலைஞர் பேசி என்ன கலைஞர் என்ன பண்ணாரு? இந்த தமிழ்நாட்டை அடமானம் தான் வச்சார். இப்ப கூட பேசினா இனங்கிறாரு. இனத்தை பூரா கொண்டு குமிச்சவர் தான் சிலர்ல. இவர் இனத்தை பத்தி பேசுறாரு. எதுவுமே இல்லாத இந்த ஆட்சி என்னையா வெக்கக்கேடான ஒரு ஆட்சி. நீங்க இதை போட்டு மக்கள் என்னமோன்னு பண்ணி அந்த மக்கள் இந்த ரெண்டு கட்சிகளும் திமுக காங்கிரஸுக்கு சரியான பாடம் போட்டோம் தான் எனக்கு ஆசை. இப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா, இதெல்லாம் தான் வந்து தேமுதிகவிற்கு எதிராக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட வீடியோக்களின் தொகுப்பு. இப்போ இத்தனை வீடியோவையும் பார்த்துட்டு தேமுதிக மொத்தமாக இன்னைக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆன நிலைமையில தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு கூட்டணி வந்து வெற்றி பெறணும், ஒரு கூட்டணி வந்து ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா அடிப்படையில் தேவையாக இருக்கிறது அரித்மெட்டிக் கணக்கு மட்டுமே கிடையாது, ஒரு கெமிஸ்ட்ரி வேணும். இப்போ தேமுதிக வந்து 0.4 விழுக்காடு இருக்கு, அது கூட ஒரு முக்கியமான வாக்கு வங்கி தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ஏன் வந்து கடந்த காலங்களை விட வாக்கு வங்கி குறைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ 2006 வந்து 8.3 விழுக்காடு வாங்குறாங்க, 2011 வந்து 7.8 விழுக்காடு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வந்து தான் கடைசியில் 0.4 விழுக்காடு வாக்கு. அப்போ இது எல்லாமே வந்து கூட்டணி கணக்குகளில் மட்டும்தான் அடங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் கொண்ட கொள்கையில எந்த அளவுக்கு உறுதியாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான். விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே வாங்கிய வாக்குகள்ங்கிறது 6 விழுக்காடுக்கும் கீழே. இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் இல்லை. விஜயகாந்த் அவர்கள் இல்லைன்றது ஒரு மட்டுமே ஒரு காரணம் இல்லை. அவருக்கு என்னதான் பெரிய அனுதாபம் மக்கள் மத்தியில் இருந்தாலும் விஜயகாந்த் அவர்களினுடைய முகமாக பிரேமலதா அவர்கள் பார்க்கப்படுகிறாரா அப்படிங்கிறதா நமக்கு வைக்கக்கூடிய கேள்வி. அது மக்கள் மத்தியில் இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது அப்படி இல்லை அப்படிங்கிறது அதுக்கு ஒரே பதிலாக இருக்கு. ஏன்னா நீங்க எங்க பார்த்தாலும் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, இவங்க வந்து விஜயகாந்த் அவர்களுடைய பெயரே வந்து கெடுக்கிறாங்க, விஜயகாந்த் அவர்கள் இருந்தால் கண்டிப்பாக இதை பண்ணியிருக்கவே மாட்டாரு. சொல்லப்போனால் திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய மண்டபம் இடிக்கப்பட்டதுல தான் மிகப்பெரிய அளவில் விஜயகாந்த் அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளானாரு. அதில் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோவத்தில் வந்து பல சமயங்கள் திமுகவுக்கு எதிராக பல விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்சி கூட நீங்கள் கூட்டணி, இதுக்கு எதுக்கு பழம் நிலவி பாலில் விழணும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் வந்துட்டு இருக்கு. மொத்தத்தில் சொல்ல போனால் இது வந்து ஒரு பொருந்தா கூட்டணியாகவே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ நீங்க 2024 நாடாளுமன்ற தேர்தல் நீங்க தனித்து போட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க திமுக கூட நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா கூட தெரியாது. 2024 அதிமுக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏக்குள்ள இருந்துட்டு அப்படியே நீங்க வெளியே திமுக கூட போனீங்க அப்படின்னா 24 என்ன சொல்லி நீங்க ஓட்டு கேட்டீங்களோ அதை 26 சொல்ல முடியுமா? அதான் நம்ம கேள்வி. 24 மோடி தான் உங்களுக்கு கிரேட்டான ஒரு பிரைம் மினிஸ்டர், அதே மாதிரி தமிழ்நாட்டில் எடப்பாடி அண்ணன் தான் சிறந்த முதலமைச்சராக வர வேண்டியவர்ங்கிற அளவுக்கு பேசி ஓட்டு கேட்டுட்டு விருதுநகர்ல இரட்டை இலை ஆதரவாளர்கள் மத்தியில் உள்ள வாக்குகள்லாம் சேர்த்து வாங்கி கிட்டத்தட்ட வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய அளவுக்கு வந்துட்டு நான் தோல்வி அடைஞ்சது காரணமே காங்கிரஸ்காரங்க தான், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லி விஜய்க்கெல்லாம் அறிவுரை பண்ணார் விஜய் பிரபாகரன் அவர்கள். அது ஒரு முக்கியமான விஷயம். காங்கிரஸ்காரங்க கிட்ட போகாதீங்க, காங்கிரஸ்காரங்க வந்து உங்களை ஏமாத்த பாக்குறாங்க, எனக்கு தெரியும் காங்கிரஸ்காரங்க எவ்வளவு ஏமாற்று பேர்வழின்னு சொல்லி விஜய் பிரபாகரன் அவர்கள் பேசியிருக்காருங்க. விஜய் அண்ணனுக்கு அவரோட தம்பியா உங்க அண்ணனோட மகனா ஒரு சின்ன ஒரு அட்வைஸ். ஏன்னா அரசியல நான் மூத்தவர், நீங்களே என்கிட்ட சொன்னீங்க. அண்ணா ஒரு சின்ன அட்வைஸ், இன்னைக்கு காங்கிரஸ் என்ற கட்சி அவங்க கூட்டணியில் அவங்க பேரத்தை பேசுறதுக்காக உங்க படத்தை சப்போர்ட் பண்றாதீங்க, நம்பிராதீங்க. அதை வந்து தூண்டியில போடுற மாதிரி மீன் மாட்டிக்காதீங்க, நீங்க நல்லா வரணும். ஒரு சின்ன அட்வைஸ். இப்ப அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சி கூட்டணி இருக்கக்கூடிய திமுக தான் இப்ப இவர்கள் ஒரு அங்கமா இருந்திருக்காங்க, இந்தியா கூட்டணியில போய் இணைஞ்சிருக்காங்க. அப்படி எந்த அளவிற்கு வந்து ஒரு மோசமான போக்கை இவர் கடைபிடிக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இவர்கள் ரெண்டு பக்கமும் இதுவா அதுவான்னு கேம் ஆடிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ வரைக்கும் ரெண்டு தரப்புலையுமே அடி விழுந்துச்சு. ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா தேமுதிக இந்த மாதிரி டீல்ல விட்டுறணும், யாருமே சேர்த்துக்காதீங்க, அப்பதான் அவர்களுக்கு நம்ம பாடம் கட்டின மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்ப கடைசியில வந்து ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் வெளியே போயிருமோங்கிற பயத்துல வந்து அப்படியே உள்ள அரவணைச்சு வச்சுக்கிட்டாங்க. இதான் வந்து அரசியல் களம். ஆனா நீங்க அரவணைச்சு வச்சுக்கிட்டாலும் சரி, மக்கள் மத்தியில் இது எப்படி எதிரொலிக்குது? இன்னைக்கு நேற்று கூட பல பேர் சொல்றது என்னன்னா, தேமுதிகவை நல்ல விலைக்கு வித்துட்டாங்க, தேமுதிகவை ஒரு கட்சியே வந்து விற்கக்கூடிய வேலை தான் பண்ணியிருக்காங்கன்றது பலருக்கு விமர்சனமா இருக்கு. அதை நம்ம பார்க்கும்போது ஒரு கொள்கையின் அடிப்படையில் ஒரு கூட்டணி இல்லாம கணக்குகளின் அடிப்படையில் நமக்கு பதவி எவ்வளவு கிடைக்கும், நமக்கு வந்து தேர்தல் சமயத்தில் நிதி எவ்வளவு கிடைக்கும், இந்த அடிப்படையில் வச்சு ஒரு கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா அது எப்படி மக்களுக்கான கூட்டணியா இருக்கும், எப்படி மக்கள் நலன் சார்ந்தவர்கள் நிற்பாங்க. போன 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் திமுக வந்து மோசமான ஆட்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 2026 நீங்க வந்து கூட்டணி வைக்கும் போது திமுக நல்லாட்சி கொடுக்குறாங்கன்னா எப்படி அது மக்கள் ஏத்துப்பாங்க? இத்தனைக்கும் நீங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக நிற்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பாசிட்டிவான பார்வையாச்சும் இருக்கும். கரெக்டாக நீங்க தேர்தல் சமயத்தில் போயிட்டு நீங்க ஆளுங்கட்சிக்கு நீங்க இதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் சிறந்த ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்தாருன்னு சொல்லி நீங்க பேசுனீங்கன்னா செல்லும் இடமெல்லாம் மக்கள் வந்து உங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்பாங்க. அப்போ அன்னைக்கு ஏன் அப்படி பேசுனீங்க? அன்னைக்குன்னா பல 10 வருஷம் முன்னாடி கூட கிடையாது,
ஒரு 2 வருஷம் முன்னாடி இப்படி பேசுனீங்களே, இப்போ இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசுறீங்களே, எப்படி அப்படின்னு கேள்வி வருமா இல்லையா? இவர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு அனுதாபம் இருக்கு, மக்கள் மத்தியில ஒரு நல்ல பார்வை இருக்கு, நன்மதிப்பு இருக்கு, அது நமக்கு ஓட்டா மாறிடும். எப்படி மாறும்? விஜயகாந்த் அவர்கள் நல்லவராக இருந்ததற்காக மட்டுமே அவருக்கு வந்து யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அவர் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருந்தாருன்னா ஓட்டு போடுவாங்க. அப்ப நீங்க இருக்கக்கூடிய இடம் எங்க இருக்கு, நீங்க யாரு கூட கூட்டணியில இருக்கிறீங்க, அதெல்லாம் பார்த்தா மக்கள் ஓட்டு போடுவாங்க. எப்படி கண்ணை முடிக்கிட்டு விஜயகாந்த் மீது கொண்ட பற்றின் காரணமாக விஜயகாந்த் அவர்கள் தோற்றுவிட்ட கட்சிக்கு முரசு சின்னத்திற்கு நாங்கள் ஓட்டளித்து விட யாருமே நினைக்க மாட்டாங்க, வாக்களிக்க மாட்டாங்க. அதுதான் வந்து கள நிலவரம். ஏன்னா கடந்த தேர்தலிலேயே விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது நடந்த விஷயம் அதுதான். அமமுக கூட நிற்கிறாங்க, இவர்கள் வந்து வெற்றி பெறுவாங்களா மாட்டாங்களான்றத கணக்கு போட்டு தான் இல்லை முடியாதுன்னு சொல்லி அவர்கள் ஓட்டு போடலை. ஸோ கிட்டத்தட்ட 60 இடங்களில் நீங்கள் போட்டிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போ வாங்கின வாக்குங்கிறது அரை விழுக்காட்டுக்கு கீழே. அப்போ நீங்கள் குறைந்த தொகுதிகளில் போட்டிட்டு கம்மியாயிட்டுச்சுன்னா அது வேற கதை. நீங்கள் நின்ன தொகுதிகள் ரொம்ப அதிகம், 60 தொகுதியில் நின்று இவ்வளோ வாக்குகள் தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது மிக மிக குறைவான வாக்கு வங்கி. 2021 தேமுதிகவினுடைய அரசியல் அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட மொத்தமாக முடியக்கூடிய சூழல வந்துருச்சு. ஆனால் 2024 அதுக்கு மீண்டும் வந்து மறு உயிர் கொடுக்கப்பட்டது நம்ம சொல்லணும். ஏன்னா 2024 வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் 5 சீட்டுகள் கொடுக்குறாங்க. 5 தொகுதிகளில் சேர்த்தவர்கள் எடுத்த வாக்கு அப்படிங்கிறது 2.5 விழுக்காட்டிற்கு மேலே. இது ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி எழுச்சி தான் தேமுதிக. ஆனால் யாரால வந்த வாக்கு வங்கி? அதிமுகவினுடைய கூட்டணியால் வந்த வாக்கு வங்கி. நீங்க தனித்து நிற்கும் போது எவ்வளவு வாங்கினீங்கன்றதை 2021 பார்த்துட்டோம். ஆனா அதிமுக கூட்டணியில் இவ்வளவு வாக்குகள் வாங்கிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுக கூட தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சிக்னல்லாம் கொடுத்துட்டு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு அப்படியே டக்குன்னு நீங்க திமுக கூட்டணிக்கு போறீங்க அப்படின்னா நீங்க அதிமுகவை ஏமாத்தல. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க இந்த பக்கம் போவீங்க அந்த பக்கம் போவீங்க நம்பிக்கிட்டு இருந்த மக்களையும் ஏமாத்திருக்கீங்க. கூடவே வந்து எந்த கொள்கையும் இல்லை, எங்களுக்கு எங்க அதிகமான சீட்டு கிடைக்குதோ அங்க நாங்க போவோம்னு சொல்லி பகிரங்கமா அறிவிச்சிருக்கீங்க. இது தேர்தல் களத்தில் கண்டிப்பா வாக்குகளாக மாறாது, அது 100% உறுதி. ஸோ திமுக வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய அளவில் கட்சி நம்ம கூட வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர்கள் கொண்டாடினாலும் உள்ளுக்குள்ள ஸ்டாலின் அவர்கள் இருந்த பயத்தின் காரணமாக தான் தேமுதிக உள்ள எடுத்திருக்கிறாங்க. தேர்தல் களத்தில் இது பலனளிப்பதான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. பொறுத்திருந்து நாமளே பார்ப்போம் தேர்தலில். நன்றி.